responsibilities of business. சரியா? So social responsibility, another name of social responsibility of businesses are corporate social responsibility. சரியா? So what is corporate social responsibilities? So it is a voluntary action of business. So businessmen providing a voluntary services to the society. It's called as corporate social responsibilities. சரியா? Corporate social responsibilities அப்படினா so businessmen voluntary society க்கு help பண்ற process என்ன சொல்றோம்? Corporate social responsibilities. சரியா? So there are four main responsibilities. So first one is economic responsibilities, second one is legal responsibilities, third one is ethical responsibilities, fourth one is discretionary responsibility. So what is economic responsibilities? So the main aim of business is to increase their profit. So அதுதான் வந்து economic responsibilities அப்படின்னு சொல்லி சொல்றோம். So business மேனோட main aim என்னன்னா அவனோட profit-ஐ maximize பண்றதுதான். சரியா? So என்ன பர்பஸுக்காக business பண்றான்? Profit earn பண்ணணும். இல்லையா? அவனோட கோலே வந்து profit-ஐ maximize பண்ணி நிறைய இடத்துல அவனோட business-ஐ extend பண்ணணும் அப்படிங்கறது அவனோட main aim-ஆ இருக்கு. சரியா? So this is economic responsibilities. So next one is legal responsibilities. So what is legal responsibilities? Legal என்னென்ன அவங்களாம் இது பண்ணணும்? அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கும்? லைசன்ஸ் வாங்கணும். சரி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது லைசன்ஸ் வாங்கணும். They must investment legal responsibilities. GST file பண்ணணும். Very good. So they must obey the rules and regulations of the government. இல்லையா? So government போட்ட என்னென்ன rules and regulations போட்டிருக்காங்க? So businessனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய rules and regulations எல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம லேபர்ல எல்லாம் படிச்சோம் இல்லையா? So அந்த rules and regulations கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட் என்ன rules and regulations சொல்றாங்களோ so அதை கண்டிப்பா இந்த businessman ஃபாலோ பண்ணணும், obey பண்ணணும். ஓகேவா? So next வந்து ethical responsibilities. So என்ன பண்ணணும்? They have to follow the ethical business. இல்லையா? So ethically எப்படி business பண்ணணும் அப்படிங்கறத அவங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது ethically எந்த ஒரு illegal activities இல்லாம சரியா? So ethically ஃபேரா என்ன பண்ணணும்? business-ஐ கண்டக்ட் பண்ணணும். சரியா? So அவனுக்கு என்ன தெரியும்? எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் இல்லையா? So அதை பேஸ் பண்ணி நல்லதை மட்டும் பண்ணணும், கெட்டதை அவாய்ட் பண்ணணும். So இது ethical responsibility. சரியா? So அதே மாதிரி discretionary responsibilities-னா என்னன்னா ஸோ அதாவது ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறதான். சரி, ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவோ புவர் சில்ட்ரன்ஸ்க்கோ வந்து ஃபண்டுலாம் ப்ரொவைட் பண்ணால் ஸோ அதை வந்து டிஸ்கிரிஷனரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும். சரியா? இதுதான் ஃபோர் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ்மேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸோ அவன் வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு யார்? ஷேர் ஹோல்டர்ஸ்னா யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யார் வருவாங்க? சப்ளையர்ஸ், வெரி குட். நெக்ஸ்ட் யூனியன் லீடர்ஸ், வெரி குட். எம்ப்ளாயீஸ், வெரி குட். மேனேஜர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், மேனேஜர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், அப்புறம் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் கம்பெனி ஆக்டிவிட்டீஸ்ல யார இன்வால்வ் ஆகுறாங்களோ இவங்க எல்லாமே கவர்மெண்ட். சரியா? இவங்க எல்லாருமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். சரியா? கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், சரியா, கவர்மெண்ட், பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாமே ஸ்டேக் ஹோல்டர்லாம் வருது. இவங்க எல்லாருமே பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகுறாங்க இல்லையா? ஸோ அதனால சரியா? ஸோ இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்மேன் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு என்னன்னா ஸோ கஸ்டமர்ஸ்க்கு பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா they have to provide a quality of goods and services to the customers இல்லையா? ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து குவாலிட்டியான goods and services ப்ரொவைட் பண்ணணும். சரியா? without any adulteration they have to produce the products இல்லையா? ஸோ எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணணும். சரி, அதே மாதிரி they have to fix the reasonable prices for the product. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா they have to treat the all the employees equally. சரி, எல்லா எம்ப்ளாயிஸும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். சரியா? ஸோ யாருக்கிட்டையும் பார்ஷியாலிட்டி காமிக்கக்கூடாது. அதே மாதிரி we have to fix the equal wages to the all the employees. equal wages அப்படின்னு இந்த இடத்துல என்னன்னு பார்த்தோம்னா ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்? எம்ப்ளாயிஸ்க்கான வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணணும். சரி, அதே மாதிரி we have to provide the all the welfare activities to the employees. என்னென்ன வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ ஸோ அது எல்லாமே வந்து எம்ப்ளாயிஸ்க்கு
ப்ரொவைட் பண்ணுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டரிங் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் அலவன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டினா, ஷேர் ஹோல்டர்ஸ்னா யாரு? இந்த பர்சன் who invest in, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்க தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? they have to communicate all the informations இல்லையா? ஸோ ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா எல்லா கம்பெனிஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகுதோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன், ஸோ எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாஸ், எவ்வளோ எம்ப்ளாயீஸை எடுத்துருக்கோம், எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கோம், ஆனுவல் ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அதில் எல்லாம் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டுக்கு பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் என்வரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாத மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ணணும் இல்லையா? என்வரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணணும். அதே மாதிரி பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் லோன் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ ப்ராப்பராக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லையா? ஸோ லோனை கரெக்டாக நம்ம பே பண்ணணும். இது எல்லாமே பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? யாருக்காவது புரியாமல் இருக்கா? கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு என்னது? வாட் இஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி? So businessman providing a voluntary services to the society. So, this is the corporate social responsibility. Okay. Thank you.